ஸ்ரீ ஸ்ரீ அவ அடுத்ததா சும்பன் சும்பன்ற பெரிய அசுரர்கள். இவங்க போர்லயே பெரிய எல்லாத்துலேயுமே சிறந்தவர்கள். அவங்க கீழே நிறைய அசுராசுலாம் இருக்கா. அவங்க படை பலமான படை. சரி, இந்த படையை அனுப்புவோம், இதில் எப்படி அவ ஜெயிக்கிறா பார்க்கலாம். இன்னொரு பக்கம் தேவர்கள் ரிஷிகள்லாம் வருத்தப்பட்டு துதிக்கிறாங்க தேவியை. அம்மா, அடுத்தது அவன் இப்படி ஒருத்தர அனுப்புகிறாங்களே, என்ன பண்ணலாம் அப்படின்னு. உடனே தேவி பார்வதி, என்ன யாரை நினச்சிங்கெல்லாம் உட்காந்து தவம் பண்ணிருக்கீங்க? அதாவது அவங்கெல்லாம் கங்கை கரையில் உட்காந்து தவம் பண்ணுறா. யாரை தவம் பண்ணுறீங்கோ, யாரை என்ன கேட்குறீங்கோ? அப்போ அவன் முகத்துலேருந்து தேஜஸாக தேவி உட்காடுற. அதுதான் புவனேஸ்வரி, அதுதான் நம்ம ஜெகதாதிரி அம்மா. அங்கே திருப்பியும் காட்சி கொடுக்குறார். நான் தான் உங்களுக்கு எனக்கு தெரியும், இந்த சும்பனை வதம் பண்ணுறதுக்கு நான் புறப்படுறேன் அப்படின்னு சொல்லி புறப்படுறேன். அங்கே கௌசகி என்ற அவதாரத்தில் வரா. அந்த கௌசகி தான் அடுத்து புவனேஸ்வரி, லலிதா, அப்படி அவளுக்கு நிறைய பேர் சொல்கிறோம். அதனால் முதல்ல வர்றது கௌசகி அப்படின்னு சொல்லி ரொம்ப சுந்தர அழகான ரூபம். இந்த மாதிரி ரூபமே பார்த்துருக்க முடியாது. அப்படியான ஒரு சுந்தர ரூபத்தில் கௌசகி தேவி அந்த இடத்துல வர. அந்த பார்வதி கரிய நிறம் கொண்டு காளி மாதிரி நிற்கிறார். உடனே நம்ம 2 பேரும் போருக்கு போகலாவா அப்படின்னு இவங்க புறப்படுறாங்க. ஸ்ரீ